ஒரு மேட்ச் ஆடலனா கூட வில்லனா பார்க்கப்படும் கேஎல் ராகுல் ஹீரோவானார் சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல்ல. கம்பீரினுடைய திட்டத்துக்கு விமர்சனம் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் தற்சமயத்துல மாற்றி எழுதப்பட்டது வரலாறு. ஓய்வு குறித்து கேட்கும் பொழுது இனி ஓய்வே கிடையாது, இனி ரியூமர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் ரோஹித் சர்மா. எல்லாரும் இந்திய அணியை குறை சொல்லும் பொழுது நாங்கள் பலமான அணியுடன் தோத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ல தோல்வியுற்ற சாண்டனர் சொல்லியிருக்கிறார். 4 உலக ஐசிசி தொடர்களையும் ஃபைனல் சென்ற 2 வீரர்கள் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும், அதுலயும் முக்கியமா ரோஹித் சர்மா தலைமையில். இதற்கு முன்னால் ஆஸ்திரேலியா தான் கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்தியது. ஆனா தற்சமயத்துல சாம்பியன்ஸ் டிராபி மட்டுமல்ல, பல ஐசிசி தொடர்களை வென்று ஆதிக்கம் செலுத்துவார்கள் இந்தியர்கள். மேல குறிப்பிட்ட அனைத்தையுமே இந்த தொகுப்புல விரிவா பார்ப்போம். 2000 ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா போராடி தோல்வி பெற்றது. அதனை பழி தீர்க்கும் வகையில தான் 2025 ஆண்டில் ரோஹித் சர்மாவினுடைய தலைமையிலான படை இப்பொழுது நியூசிலாந்தை வீழ்த்தி இருக்கிறது. இந்திய அணி உண்மையாகவே பலமான அணிதான். காரணம் என்ன தெரியுமா? 8வது விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரை வச்சு அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ்னால ஆடக்கூடிய ஒரு திறமை கொண்ட ஆல்ரவுண்டராக அந்த பதியை வச்சிருக்கிறாங்க. காரணம், இதற்கு திட்டம் வகுத்தவர் யாருன்னா கம்பீரோ ரோஹித் சர்மாவும் தான். இந்த மாதிரி ஒரு டீமை நீங்க இதற்கு முன்னால் பார்த்திருக்கவே முடியாது. எந்த இடத்துல யார் விக்கெட் விழுந்தாலும் அடுத்து ஆடக்கூடிய பிளேயர் அந்த அளவுக்கு பொறுமையுடன் நிதானத்துடன் அந்த இடத்தை மீட்டு எடுத்துட்டு வருவாங்க. அந்த வகையில தான் இந்த சாம்பியன்ஸ் டிராபி முழுக்க நடைபெற்றது. 4 ஸ்பின்னர்களை எடுக்கும் பொழுதே மிகப்பெரிய ஒரு விமர்சனம் கம்பீரின் மேல. ஏன்னா ஓடிஐ தொடர் ஸ்ரீலங்காவில் தோல்வி, சொந்த மண்ணில் நியூசிலாந்து டெஸ்ட் தொடர் தோல்வி, ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவாஸ்கர் டிராபியும் தோல்வி. இப்படி எல்லா இடத்திலுமே பயிற்சியாளர், தலைமை பயிற்சியாளராக கம்பீர் இருக்கும் பொழுது தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சாம்பியன்ஸ் டிராபிலையும் சொப்ப ரன்கள்ல வெளியேறி, லீக்லயே வெளியேறி வீட்டுக்கு வந்துருவாங்க நினைச்சாங்க. அதுவும் இல்லாம இன்னொரு விமர்சனம் என்னன்னா, சொந்த மைதானம், அதாவது துபாய்ன்றது இன்னொரு சொந்த ஊர் மாதிரின்னு சொல்லிட்டு பல வீரர்கள் விமர்சனம் செஞ்சாங்க. ஏன்னா ஒரே இடத்துல தங்கி ஒரே கிரவுண்ட்ல ஒரே பிட்ச்ல விளையாடுறாங்கப்பா. ஆகையினால இவங்க ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்? பாகிஸ்தான் மண்ணு, பாகிஸ்தான்ல தான் விளையாடினாங்க. ஏன் அவங்களால ஜெயிக்க முடியல? காரணம், அப்படி விளையாடினாலும் அந்த இடத்துல திறமை இருந்தால் மட்டும்தான், செயல்பாடு இருந்தால் மட்டும்தான் நாம அடுத்த சுற்றுக்கு கூட நகர முடியுன்றது பாகிஸ்தான் தான் எக்ஸாம்பிள். அதை வைத்து பார்க்கும் பொழுதே இந்தியா திறமையா தான் விளையாடி இருக்குன்னு சொல்லிட்டு வாசிம் அக்ரமே சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி விளையாடின பிச்சு தான்ப்பா இந்த நியூசிலாந்தும் இந்தியாவும் ஃபைனல் ஆட போறது சாம்பியன்ஸ் டிராபில. ஏன்னா எல்லாரையுமே 8 டீம், அந்த எல்லா 8 டீமையும் துவம்சம் பண்ணி இந்த 2 டீம் கடைசியில மீதியா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இது குட்டி மினி வேர்ல்டு கப்னு சொல்லுவாங்க. சின்ன வேர்ல்டு கப் தான். ஏன்னா 8 டீம் மட்டும் பங்கேற்கிறாங்கல்ல. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வேர்ல்டு கப்ல ஃபைனல் வந்து இருக்கிறாங்க இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும். இந்தியாவுக்கு ஈக்குவலா நியூசிலாந்து இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்குதுங்க. ஸ்பின்னர்ஸ்ல அந்த அளவுக்கு ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வில்லியம்சன் போன்ற ஒரு வீரர்கள், நம்ம பக்கம் விராட் கோலி இருக்கிறாரு, அவங்க பக்கம் வில்லியம்சன் இருக்கிறாரு. ஆனா 2 பேருமே இந்த ஆட்டத்துல ஜொலிக்கலன்றது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம். ஆனா இந்த பக்கம் சாண்டனர் வில்லியம்சனை விட பன்மடங்கு அமைதியாக பொறுமையாக கையாண்டு இருக்கிறார். மேட்சை தோல்வியுற்ற உடனே ஒரு வார்த்தையை விட்டு. என்ன வார்த்தை தெரியுமா? ஒரு பலமான அணிக்கிட்டு தான் தோத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லி இருக்கிறாரு. மற்ற அணிகள்லாம் இவங்க கூட ஆடாத அணி கூட, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ஒரே இடத்துல விளையாடுது, அதான் ஜெயிக்கிறாங்க. நீங்க எங்க கூட விளையாடவே இல்லை, அப்புறம் அந்த பழியை சொல்லிட்டு போனோம். ஆனா விளையாடி வெளியே போனாங்க பத்தியா, ஆஸ்திரேலியாக்காரனும் சரி நியூசிலாந்துக்காரனும் சரி, 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பலமான அணிக்கிட்டு தான் நாங்க மோதணும், அப்படிதான் நாங்க தோத்தோன்ற ஒரு பெருமையோட தான் நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம கூட விளையாடாத அணி தான் நீங்க ஒரே இடத்துல விளையாடுறீங்க, நீங்க ஒரே இடத்துல விளையாடுறீங்க, திரும்ப நம்ம அந்த அழுத்தத்தை உருவாக்குறாங்க. அவங்க டிராவலிங்க்கு அந்த மாதிரி ஆயிடுச்சான், அலைச்சல் ஆயிடுச்சான், அதனால தோத்து போயிட்டாங்களா? இது இப்படி எல்லாம் பார்க்கும்போது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை யாருக்காவது இருக்குதான்னா இந்தியாவில் யாருக்கும் கிடையாது. ஆனா அந்நாட்டு வீரர்கள் அவங்களுக்கு பதில் சொல்லணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க மேல பழி சொல்லிட்டு போறாங்க. அதுதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம். அதுவும் இல்லாம இதுல நம்ப முடியாத செய்தி என்ன தெரியுமா? அந்த ஏஐ டூல்னு சொல்லுவாங்க, அந்த சாட் ஜிபிடி, க்ரூக்கு, அதுக்கப்புறமா வந்து ஜெமினி, கூகுளோட ஜெமினி, இதெல்லாம் என்ன சொல்லி இருக்கு? இந்த நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா, இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு கேள்வி அதுல கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்திய அணி தான் ஒரு பார்வையில ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்த வீரர்கள் அதுல இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பேட்டிங்ல சம ஃபார்ம், அதே மாதிரி மிடில் ஆர்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி,
ராகுல், அக்சர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா இந்த மாதிரி 8 வீரர்கள் வரைக்கும் அந்த இடத்துல பேட்ஸ்மேனாவே இருக்கிறாங்க. ஆகையினால அவங்க சேசிங்ல நல்ல மாஸ்டர் பிளாஸ்டரா இருப்பாங்க. தொடக்கத்தில் ஆடினா கூட ஹிட்மேன் ரோஹித் சர்மா, கில் இவர்கள் அடிக்கிற அடியில 10 ஓவர் நின்றுட்டாங்கன்னா தலைகீழா புரண்டு போயிடும் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாட்ஜிபிட்டியும் சொல்லியிருக்கு. ஏஐ டூலான அந்த க்ரூக்கும், அதாவது எலான் மஸ்குடைய ஏஐ டூல் க்ரூக்கும் சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாம கூகுளினுடைய ஜெமினியும் 3 பேருமே சேர்ந்து இந்த இடத்துல இந்தியா தான் ஜெயிக்கும். ஆனா ஆட்டத்துல என்ன ஒரு போக்கு வேணாலும் நடைபெற்று நியூசிலாந்து பக்கம் கூட வெற்றி மாறலாம் சொல்லிட்டு தான் அந்த ஏஐ டூல் கூட சொல்லியிருக்கு. டாஸை போட்டுட்டாங்க இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும். இந்த முறையாச்சும் நம்ம ரோஹித் சர்மா டாஸை ஜெயிப்பாருப்பா. போன முறையே கிண்டல் அடிச்சாரு தினேஷ் கார்த்திக், இப்படியான டாஸை தோத்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு ரோஹித் சர்மா கூட ஓடி வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்திருக்கும். ஆனா இந்த முறையே 15வது முறை இந்திய அணி தொடர்ந்து ஓடிஐ தொடர்கள்ல டாஸை இழந்து எதிரணி என்ன கொடுக்குதோ அதை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ரோஹித் சர்மா மட்டும் பர்டிகுலரா 11 முறை இல்ல 12 முறை தோத்து இருக்கிறாரு டாஸை. இந்த மாதிரி டாஸை தோத்தாலும் மேட்சை ஜெயிக்கிறதுல குறியா இருக்கிறாரு நம்முடைய ரோஹித் சர்மா. அதை தொடர்ந்து பேட்டிங் எடுக்க போறீங்களா, ஃபீல்டிங் எடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு சாண்டனர் கிட்ட கேள்வி கேட்கும்போது நாங்க பேட்டிங் எடுத்திருக்கிறோம். போன முறை எடுக்கும் பொழுது சேசிங்ல எங்களால முடியல, வருண் சக்கரவர்த்தியினுடைய சுழலை தாங்க முடியாம தான் அந்த முடிவையே மாற்றி இருக்கிறார்கள். அவருடைய ஒத்த சுழல் அவங்கள மொத்தமா புரட்டி போட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, மொத்தமே நம்மள சுழல தான். ஆனா அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி ஓவர் மட்டும் ஹேண்டில் பண்ண முடியாதனால தான் இந்த முடிவே எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு வீடியோ பார்த்து தான் நாங்க திட்டம் போட்டோம், ஏன்னா வருண் சக்கரவர்த்தியினுடைய வீடியோ கிடைக்கல, இப்பொழுது கிடைத்து விட்டது. ஸோ அதை கேகேஆர்ல ஆடி இருப்பார்ல, அப்போ பால் எப்படி போடுறாரு, அதுவும் இல்லாம டிராவிஸ் ஹெட் ஆஸ்திரேலியா விளையாடும் போது எப்படி போட்டாரு, எங்களுக்கு போடும்போது எப்படி போட்டாரு, அவருடைய ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின், அது கூகுளி இதெல்லாம் எப்படி போட்டாருன்னே தெரியல. ஆனா இந்த மேட்ச்ல டர்னே அவர் தான், அவர் எடுத்த முதல் விக்கெட் தான், அதுக்கப்புறமா எல்லாமே மாறி போச்சு. அதை தொடர்ந்து ரோஹித் சர்மா பக்கம் கேட்கும் பொழுது டாஸ் விழுந்தா நீங்க என்ன எடுக்கலாம்னு இருந்தீங்க, டாஸ் விழுந்தா என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல, ஆனா அவங்க கொடுத்தது எனக்கு எவ்வளவு வெற்றி, டாஸ் என்ன விழுந்தாலும் சரி, பேட்டிங்கா இருந்தாலும் சரி, பவுலிங்கா இருந்தாலும் சரி, நம்ம விஷயத்தை சிறப்பா செயல்படுவோம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நான் ஆல்ரெடி பேசிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. உங்க டீம்ல எதனா சேஞ்ச் இருக்கான்னு கேட்டதுக்கு எதுவுமே கிடையாது, ஹர்ஷத் ராணாவை உள்ள சேர்க்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்தார்கள் முன்னாள் வீரர்கள்லாம். ஆனா கம்பீர் எடுத்துக்கவே மாட்டாருப்பா, அவரை பற்றி நம்ம தனியா பார்க்கணும். கம்பீர்ன்றது ஒரு பொக்கிஷம், இன்னைக்கு தான் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாம கப்பை வாங்கிட்டு அது மேல பெரிய நாட்டம் இல்லாம ரசிக்க வேண்டியவன் கஷ்டப்பட்டவன் மட்டும்தான் அந்த இடத்துல நிக்கணும்ன்ற மாதிரி ஜெயிச்சவங்க கொண்டாடட்டும் சொல்லிட்டு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த பயிற்சியாளர் கூட்டம் முழுக்க ஒரு ஓரமா இருந்தாங்க. கொண்டாடுனது முழுக்க முழுக்க இந்திய அணி வீரர்கள் மட்டுமே. அதுவும் இல்லாம இந்த இடத்துல சாண்டனர் பக்கம் ஒரு சேஞ்ச் இருக்கு. முக்கியமான வீரர் மேட்ச் ஹென்றி இந்த இடத்துல இல்ல, காயம் காரணமா. ஏன்னா செமிஃபைனல்ல காயம் ஏற்பட்டது. ஆல்ரெடி கோல்டன் பாலுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு, இப்பவும் அவர் தான் கோல்டன் பால் வாங்கினார், அதுதான் உண்மை. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாதன் ஸ்மித்தை உள்ள சேர்க்கப்பட்டு 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னருடன் உள்ள களம் இறங்குறாங்க. ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா ஸ்பின்னர்ஸ்னு பார்க்கும்போது பிரேஸ்வெல், பிலிப்ஸ், அதுக்கப்புறம் சாண்டனர், ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஃபாஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க கிவிஸ் அணி, அதாவது நியூசிலாந்து அணி. தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் வில் எங்கும் வராங்க. இவங்களோட டார்கெட் என்னன்னா தொடக்கத்திலேயே அடிச்சு விளையாடணும், இதுதான் டார்கெட். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஷமிக்கும் ஹார்திக் பாண்டியாவும் தான் இங்க நமக்கு மேஜர் பவுலர். அதுல ஷமி நன்றாகவே போடுவார்னு நினைச்சோம், அதே மாதிரி ஹார்திக் பாண்டியாவும் நன்றாகவே போடுவார்னு நினைச்சோம். தொடக்கத்திலேயே 5 ஓவர்ல கண்ணாமனா நாஸ்தி பண்ணிட்டாரு. 4வது ஓவர் ஹார்திக் பாண்டியா ஓவர் 6 4 4 சொல்லிட்டு 16 ரன்களை குவித்து வைத்தார். ரச்சின் ரவீந்திரா அவர்கள் பொலந்து கிழிச்சு எடுத்துட்டார். சின்னடா இந்த பார்ட்னர்ஷிப் இவ்வளவு நெருங்கி போயிட்டே இருக்குன்னு பார்க்கும் பொழுதுதான் வருண் சக்கரவர்த்தி சூழல்ல மாட்டிக்கிட்டாரு. வில் யங் ஸ்வீப் ஆடும் போது அழகா ஸ்பேட்ல பட்டு LBW ஆனார். இதுதாங்க. அதுக்கு முன்னாடி ரச்சின் ரவீந்திராவுடைய விக்கெட் வந்து காணாம போச்சு, நிறைய மிஸ் பண்ணி விட்டாங்க. ஒரு 3 கேட்ச், ஒன்னு ஷமி காட்டன் போல்டு அதை மிஸ் பண்ணாரு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் ஓடி வந்து பிடிக்கும் பொழுது அதையும் மிஸ் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாம ரிவ்யூ வேற எடுக்கப்பட்டது, அதுல அவர் தப்பிச்சுட்டாரு. இந்த மாதிரி ரச்சின் ரவீந்திரா தப்பிச்சு கொண்டே இருந்தார். ஆனா வில்லியங் 15 ரன்ல அவுட் ஆன உடனே ரச்சின் ரவீந்திராவும் நம்மளுடைய சுழல்ல மாட்டிக்கிற ஒரு சூழல். எப்படின்னா 10 ஓவர் பவர் பிளே முடிஞ்சது, அதுக்கப்புறமா மாட்டிக்கிட்டாருங்க. குல்தீப் யாதவனுடைய முதல் பந்திலேயே அவர் எதிர்பார்க்கல, அந்த பால் ஆஃப் ஸ்பின் ஆகிற மாதிரி தான் கை ரிலீஸ் ஆச்சு. ஆனா வெயிட் பண்ணி பார்க்கும்போது கூகுளி மூலமா ஸ்டிக்கை வந்து அடிச்ச உடனே ரச்சின் ரவீந்திரா காலி. எடுக்க வேண்டிய விக்கெட்டே இதுதான். இவருக்கு எதிராக பெரிய திட்டம் போடணும்னு சொன்னாங்க, ஏன்னா இவர் விக்கெட் எடுக்கிறதே கஷ்டம். இந்த ஐசிசி தொடரில் 2 சதங்களை அடித்து வைத்திருக்கிறார். இவ்வளவு கான்பிடென்டா இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம விக்கெட் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் இருந்தது முன்னாலேயே. அவர் எடுத்தது உடனே சந்தோஷம் தான், அவரும் போயிட்டாரு, வில்லியங்கும் போயிட்டாரு. இதுக்கப்புறமா தான் நம்மளுடைய மாமா வராரு கேன் வில்லியம்சன். வந்த உடனே அவரை பார்த்தா பயம், ஏன்னா இவர் நின்றுட்டாருன்னா
ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி இவர் தான் இந்த மேட்ச், இந்த சீரிஸ் ஃபுல்லா இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில நியூசிலாந்துல நன்றாக விளையாடி இருக்கக்கூடிய நபரும் ரச்சின் ரவீந்திராவும் KN வில்லியம்சனும் தான். சரி, இவருடைய விக்கெட்டை ஆல்ரெடி குல்தீப் யாதவ் 3 முறை எடுத்திருக்கிறார், 2 முறை எடுத்திருக்கிறார். ஆனா இப்பொழுது எடுத்தாருன்னா 3வது முறை. அவரையும் கொஞ்ச நேரம் விட்டு வைக்கலுங்க. ஃபுல்லர் பாலா போட்டிருந்தாரு, மிடில் ஆர்டர்ல போட்டு தூக்கிட்டாரு. ஒரே ஃபுல்லரா போடும்போது கொஞ்சம் ஏறி வந்து ஸ்ட்ரோக் வச்சு அந்த பாலே லெக் சைட்லயே கொஞ்சம் தூக்கி விட்டு இருந்தாரு. சரி, இதே மாதிரி வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா மிடில் ஆர்டர்ல போட்டு பாலை தூக்கி விட்டுன்னு கையில அழகா வந்து உட்காந்தது. குல்தீப் யாதவ் அந்த விக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. குல்தீப் யாதவ் மேல விமர்சனம் இருந்தது, முன்னாடி மேட்ச்ல எல்லாம் வந்து சரியா பண்ணல, விக்கெட் எடுக்காமலே ரன்னை கொடுக்குறாரு, கட்டுப்படுத்தவும் மாற்றாரு, இவரை வெளியே எடுத்துட்டு அர்ஷத் ராணாவை போடலாம், இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா ரோஹித் சர்மா, நான் 2023 ODI வேர்ல்டு கப்லயும் ஒரே ஸ்குவாட் தான் எடுத்துட்டு போனேன், 2024 T20 வேர்ல்டு கப்லயும் ஒரே ஸ்குவாட் தான் எடுத்துட்டு போனேன், இந்த முறையும் ஒரே ஸ்குவாட் தான் எடுத்துட்டு போவேன், இதுல முடிவா இருந்தார். கம்பீர் மட்டும் கொஞ்சம் வாதம் பண்ணியிருக்காரு, அர்ஷத் ராணாவை உள்ள எடுக்கலாமா, மாற்றத்தை ஏற்படுத்தலாமா. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு 4 ஸ்பின்னர் வேணும், அவங்கள வச்சு நான் முடிக்கிறேன். மாத்தி 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 கொடுக்குறாருங்க. ஓவர் அங்கங்க சேஞ்ச் பண்றாரு. இப்படிலாம் பண்ணும்போது அவங்களால முடியல. ஒரு பக்கம் வில்லியம்சனும் 14 பந்துகள்ல 11 ரன்கள்ல வெளியேறி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆடினவர் தான் மிச்சல் அவர்கள் 101 பந்துகள்ல 63 ரன்களை அடித்திருப்பார். அதுக்கப்புறமா டாம் லாதம் அவர்கள் 14 ரன்களும், 52 பால்ல 34 ரன்களை பிலிப்ஸ் அவர்களும், அதுவும் இல்லாம 39 பந்துல பிரேஸ்வெல் அவர்கள் 50 ரன்களையும் அடித்திருப்பார். இதுல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா, நியூசிலாந்து அணி 300 பந்துகள்ல 154 பந்துகளை டாட் வைத்து ஒரு ரெக்கார்டையே படைச்சிருக்கிறாங்க. இதற்கு காரணம் மிச்சல் மட்டும் தாங்க. ஆனா மிச்சலை குறை சொல்ல கூடாது. அவ்வளவு விக்கெட்டுகள், 75க்கு 3 விக்கெட் விழுந்து போச்சு. அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரியும் பொழுது அந்த ரன்னை நம்ம ஓரளவுக்கு எடுத்துட்டு போனோம்ல. இப்போ அந்த இடத்துல 280 290 அடிச்சாலே அதை சேஸ் பண்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இவங்க 251 அடித்து வைத்திருந்தார்கள், 252 இலக்கா கொடுத்தாங்க. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யார் தெரியுமா? மிச்சல் மட்டுமே. கடைசி நேரத்தில் பிரேஸ்வெல் அடிச்ச 50, இது இரண்டும் தான் இந்த இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கையே அங்க நிர்ணயிச்சது. இந்தியாவுக்கு மட்டும் இது சேஸ் பண்றது ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை. ஏன்னா சேசிங் மாஸ்டர் இங்க அவுட் ஆகியிருக்காரு 2 பால்ல 1 ரன் சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது யாரடா இதுல சேஸ் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொருத்தர் காப்பாத்தினாங்க. அப்படிதான் பார்க்கப்படும். KL ராகுல் அவருடைய என்னைக்குமே அவருடைய பயன்பாடு வந்து குறைவே குறையாதுங்க. மனுஷன் அந்த மாதிரி, அவரை பற்றி நம்ம பின்பு பார்ப்போம். தொடக்கத்துல கில்லும் ரோஹித் சர்மாவும் 252 அப்படின்ற ஒரு இலக்குடன் வராங்க. அங்க ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஜொலிக்கல. மேட் ஹென்றி இருந்திருந்தா இந்தியாவுக்கு எதிராக 5 விக்கெட் 42 ரன் 10 ஓவர் போட்டு ஒரு சாதனை புரிந்திருந்தார். லீக் மேட்ச்ல ஒரு ஸ்பின்னர் மட்டுமே ஜொலிக்கக்கூடிய இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஜொலிச்சது இருக்குன்னா அது யாருன்னா மேட் ஹென்றி மட்டும்தான். அதுவும் இல்லாம ரன்களை கட்டுக்கோப்புடன் வைத்திருந்தார். அப்படி பார்க்கும்போது அவர் இருந்தா ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஆனா இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா இந்த வாட்டி வருண் சக்கரவர்த்தி சுழல்ல மாட்டிருக்கீங்க, கூட பும்ரா இருந்திருந்தா இந்த ஆட்டம் எப்படி இருந்திருக்கும், இன்னும் சுக்கு நூறா உடைஞ்சு போயிருப்பாங்க. நியூசிலாந்து அணி மட்டும் இல்ல, மற்ற எல்லா அணிகளுமே வருண் சக்கரவர்த்தியுடன் பும்ரா சேர்ந்திருந்தால் ஆட்டம் வேற மாதிரி போயிருக்கும். ஏன்னா இங்க பும்ரா போடும் ஒவ்வொரு பந்தும் விக்கெட்டை எதிர்பார்க்கும், இல்ல என்னமோ நடக்க போகுதுன்னு எதிர்பார்ப்போம். அதே எதிர்பார்ப்பு தான் வருண் சக்கரவர்த்தி மேலையும் இப்ப நாம வச்சிருக்கிற நம்பிக்கை. போடுற பால் எல்லாம் விக்கெட்டா மாறுமா, இல்ல அந்த விக்கெட்டுக்கான சூழலாவது அமைதா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பார்த்தோம். சரி, எப்பவுமே இல்லாத பேட்ஸ்மேன் அதாவது ரோஹித் சர்மா தற்பொழுது ஃபைனல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. மெதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். 76 ரன்களை அடித்திருந்தார். 10 ஓவருக்கு 64 ரன் 0 விக்கெட். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எதிரணிக்கு ஒரு பயம் வந்து விட்டது. என்னடா இது, ரோஹித் சர்மா 10 ஓவருக்கு மேல நின்றுட்டாரு, மேட்ச் நமக்கு இல்லைன்னு நினைச்சிட வேண்டியதான், அப்பவே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஆள் மனுஷன் ஏதோ பண்ண போறான், சுயநலம் இல்லாம அடிக்கிறான் அந்த ஆளு, 3 6 5 4 எப்படிரா அடிச்சானே தெரியல, அதுவும் ஃபைனல்ல வந்து அடிக்கிறான் பாரு, அதுதான் பெரிய விஷயமே. தோனியும் அதே மாதிரி தான், அவருடைய வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் அவரு ஆட்டநாயகன் விருது வாங்கினாரு. இந்த இடத்துல ரோஹித் சர்மாவும் ஆட்டநாயகன் விருது வாங்கி இருக்கிறாரு. சாம்பியன்ஸ் டிராஃபில ஆட்டநாயகன் விருது வாங்கிய முதல் கேப்டன் நம்முடைய ரோஹித் சர்மா மட்டும் தான்ற ஒரு சாதனையும் புரிஞ்சிருக்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, கில்லும் கூட சேர்ந்து அடிச்சது இன்னும் பிரச்சனையா மாறி போச்சு. 0 விக்கெட்டுங்க 64 வரைக்கும். அதுக்கப்புறமா பிலிப்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம், எதிர்பாராத விதமாக ஒரு கேட்ச். இதெல்லாம் வந்து லிஸ்ட்லயே சேராது. கிவிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பறக்க முடியாத பறவை. ஆனா இந்த இடத்துல எல்லா நியூசிலாந்து வீரர்களும் பறக்கிறார்கள், அதான் உண்மை. அதுல முக்கியமா பிலிப்ஸ் தான். இந்த மனுஷன் கண்டிப்பா ஃபுட்பால் விளையாடி இருக்கலாம், ரொனால்டோக்கு ஈக்குவலா கொஞ்சம் ஹைட்டாவது எகிரி கோல் போட்டிருப்பாப்ல போல. அந்த மாதிரி தான் அந்த ஆள் மனுஷன் வந்து ஃபுல்லா ஃபீல்டிங் பண்றாரு. அதையும் வந்து ஏற்கவே முடியல. ஏன்னா கில் வந்து அடிச்ச ஷாட் அவர் தலைக்கு மேல போச்சு, தலையினுடைய கை நீட்டத்திற்கு மேலதான் போச்சே தவிர இவர் எகிரி அது சாத்தியமில்லாத ஒரு அடிதான் அவர் எகிருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது நியூசிலாந்து வீரர்களை பொறுத்தவரை நம்ம 20 ரன் அடிக்கிறோம்னா அதை 40 ரன் அடிக்க வேண்டிய சூழல். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்மளை வந்து சுருட்டுவாங்க ஃபீல்டிங் மூலமாக. அதுக்கப்புறம் என்ன, 4 பாலுக்கு 2 விக்கெட் விழுந்தது. கில்லு, ரோஹித் சர்மா, அதுக்கப்புறமா வந்து விராட் கோலி
2 பாலுக்கு 1 ரன். இங்க சேசிங் மாஸ்டர் சொல்லக்கூடிய விராட் கோலி அவுட் ஆனவுடைய மனம் வந்து குமரி போச்சு எல்லாருக்குமே. என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா எப்படியோ மேட்சை நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயர் எல்லா இடத்துலையுமே 39-40 39-40 அடிச்சு ஓரளவுக்கு டீமை நிலைநிறுத்தி அந்த மிடில் ஆர்டரை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுக்கான காரணமே ஸ்ரேயஸ் ஐயர் தான். இவர் கேப்டன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கிறது. இவர் அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. யங் கோலி மாதிரி இருக்கிறாரு. அதையும் இன்னொன்னு சொல்ல போனா குட்டி கோலின்னு சொல்லிட்டு KL ராகுலையும் சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி செயல்பட்டிருக்கிறாரு. எந்த பொசிஷன் கொடுத்தாலும் இந்தியாவுக்காக விளையாடுகிறார். தனக்காக ஒரு நாளும் விளையாடவில்லை. ரோஹித் சர்மாவும் அதே தான். சுயநலம் இல்லாத தூக்கி அடிக்கப்பட்ட ஒவ்வொரு பந்தும் பவுண்டரி லைன்களை கடந்து விட்டது. அது எல்லாருக்குமே ரசிகர்களுக்கு குதூகலமாக இருந்தது. மனுஷன் 4 ICCலயும் ஃபைனல் எடுத்துட்டு போனாரு. டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் சரி, வேர்ல்டு T20 சரி, 50 ஓவர் ODI வேர்ல்டு கப்பும் சரி, இப்பொழுது சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனலும் சரி, இதுல 2 ICC கப்புகளை வாங்கி இருக்கிறார் அவருடைய தலைமையில. ரோக்கோன்னு சொல்லக்கூடிய இந்த எரால உண்மையாகவே 4 ICCல தொடர்ந்து அந்த அணி மட்டுமே ஃபைனல் போயிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை பார்க்கும்போது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். BCCI தான் இதற்கு முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு KL ராகுல் கூட சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவிற்கு இளம் வீரர்களுக்கு அழுத்தம் தராத வகையில அவங்களை ரெடி பண்றதுல BCCI குறிக்கோளா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் KL ராகுலும் சொல்லி இருக்கிறாரு. இந்த இடத்துல அக்சார் பட்டேலும் அவருடைய பங்களிப்பு மிடில் ஆர்டர்ல பயங்கரமா இருக்குது. அவரை பின்னாடி தூக்கி போட்டா KL ராகுல் இடத்துல ஆடினா அவருடைய பிரஷர்ல அவரால் அதை தாங்க முடியுமான்னு தெரியாம தான் கம்பீர் அவர்கள் அவரை முன்னாடியே அனுப்புறாங்க. ஆனா KL ராகுல் எந்த இடத்துக்கு பிளெக்சிபிளா இருக்கிறார். உண்மையாகவே வில்லன் தான். வில்லன் டு ஹீரோ தான். ஏன்னா வில்லன் ஏன் சொல்றாங்கன்னா இவர் செய்த செயல், அதாவது ஒரு மேட்ச் ஆடலனா போதும். ரவீந்திர ஜடேஜாக்கும் KL ராகுலுக்கும் ஒரே நிலைமை தான். ஒரு மேட்ச் ஆடலனா வேஸ்ட்பா, இவர் ஏன்பா சேர்க்குறீங்க, எப்ப பார்த்தாலும் உள்ளவே வச்சுட்டு இருக்கீங்கன்னு அவர் மேல தூத்துவோம். ஆனா ஒரே மேட்ச் நல்லா அடிச்சுட்டா, பல மேட்ச் அடிக்கிறாங்க, அப்படி அடிச்சுட்டா அவங்களை கண்டுக்கிறதே இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த இடத்துல KL ராகுலுடைய பங்களிப்பு செமிஃபைனல்லும் சரி ஃபைனல்லும் சரி இழந்து போற நிலைமை. அந்த இடத்துல பொறுமையா அந்த ஒரு பிரஷரை ஹேண்டில் பண்ணி அக்சார் பட்டேல் அந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டார். அப்ப கம்பீரனுடைய திட்டம் இங்க சரிதான். 6வது இடத்துல இவரை இறக்குனதுக்கான காரணம் அந்த ஒரு பிரஷர் மைண்ட்ல இவரால் அதை சாத்தியப்படுத்த முடியும். அந்த நேரத்தில் எந்த பால 6 அடிக்கணும், எந்த பால 4 அடிக்கணும், எந்த பால சிங்கிள் அடிக்கணும், எதிரில் இருக்கிற பேட்ஸ்மேன் எப்படி ஆடுவான், இதெல்லாம் நோட் பண்ணி ஆடுறதுல KL ராகுல் அந்த அளவுக்கு வியூகம் வகுத்திருக்கிறார். அதனால ஹார்திக் பாண்டியா இதை பற்றி கவலைப்படாம வந்தியா மேட்சை கழிச்சிட்டு போயிடுறா, அதாவது கழிச்சிட்டு போயிடுனா ஏதோ ஒரு போக்கில் போயிட்டு இருக்கும். இவங்களா இவர் உள்ள வந்த உடனே இது எங்களுது தான் அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு நீ எல்லாம் போறது ஒரு பால்ன்ற மாதிரி 6-4 கழட்டி விட்டு போயிடுவார். அந்த இடத்துல லூஸ் ஆயிடும் மேட்ச். அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் ஜடேஜா அவர் கூட நின்று KL ராகுல் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை முடிச்சிருவாரு. இதுதான் பிளான் போல. இதுதான் செமியில் இல்லை, சாம்பியன்ஸ் டிராஃபி முழுக்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஜடேஜா இது வரைக்கும் உள்ள வந்ததுல KL ராகுலே முடிச்சுட்டு போயிடுவாரு. இந்த வாட்டி ஜடேஜா உள்ள வந்து ஒரு 4 அடிச்சு மேட்சை வின் பண்ணி சாம்பியன்ஸ் டிராஃபி அந்த வெள்ளை கோட்டை எல்லாருமே போட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2013 அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில தோனி கூட சேர்ந்து அந்த வெள்ளை கோட்டை போட்டவங்க இப்ப 2025 ரோஹித் சர்மா தலைமையில போட்டிருக்காங்க. இது ரோஹித் சர்மா, தோனி இந்த மாதிரி இவங்க தான் ICC கப்புகளை வாங்கினாரே தவிர கேப்டனா இருந்த விராட் கோலி எதையுமே வாங்கல. அவர் கேப்டனா இருந்த சமயத்துல அவருக்கு பங்களிப்பு தர மாதிரி எந்த பேட்ஸ்மேனும் ரன் அடிக்கல. இதுதான் உண்மை. அவர் மட்டுமே உழைச்சிட்டு இருந்தாரு, அதுதான் காரணம். ஆனா அவங்க அடிக்கலன்னு எல்லாருமே குறை சொல்ல முடியாது. அவருக்காக உழைச்சவர்கள் கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுடைய எராலெல்லாம் இவர் கஷ்டப்பட்டிருக்கிறாரு. தோனி கேப்டனா இருக்கும் பொழுது கூட விராட் கோலி அதிக ரன்களை சேஸ் பண்ணும் போதும் சரி எல்லா இடத்துலயும் காப்பாத்தி கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா தலைமையில இருக்கும் பொழுது கூட விராட் கோலி காப்பாத்தி கொடுத்திருக்கிறாரு. எப்படி சச்சின் வந்து கேப்டனா இல்லாம கடவுளாக இருந்தாரோ கிரிக்கெட் இருக்கு, இந்த மாதிரி கேப்டனாம இல்லாம விராட் கோலி அவர்கள் இந்த கிரிக்கெட்டுக்கு கிங்காக இருப்பாருன்னு தான் உண்மை. இப்படி பார்க்கும்போது கப்பை வாங்கிட்டு பல பேர் பல விஷயங்களை சொன்னாங்க. அதற்கு முன்னாடி சவுக்கடி கொடுத்த சுனில் கவாஸ்கர் எல்லாம் ஆட்டம் போட்டாரு. அதாவது சின்ன குழந்தை மாதிரி எகிரி குதிச்சு விளையாடினார். ஏன் தெரியுமா? அது கிடைக்க வேண்டிய அவசியம். அந்த சூழல் அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப கிடைக்குதுன்னு அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதுவும் இல்லாம ஆஸ்திரேலியா தான் இந்த கிரிக்கெட்ல மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள். அதை மாற்றி எழுதி ICCல 4 ஃபைனல்ல இருந்து இந்தியா தாண்டா இந்த கிரிக்கெட்ல இதுக்கப்புறமா ஆதிக்கம் செலுத்துன்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய பிளேயர்ஸோட ஜோனை அமைச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க, ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட்ல பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அவங்க தோக்கடிச்சது ஞாபகம் இருக்கான்னு சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி 2 வாட்டி பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை விராட் கோலி தலைமையில நாம தான் வச்சுட்டு இருந்தோம். வெற்றி என்னைக்குமே உறுதின்னு சொல்ல முடியாதுல்ல, தோல்வியும் ஏற்படலாம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இனி வெற்றி மட்டுமே இந்திய அணிக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஜோனை அமைச்சிருக்கிறாங்க நம்முடைய கம்பீர் அவர்கள். கம்பீரை பத்தி சொல்லணும்னா குறையே சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு விமர்சனத்தையும் தன் மேல போட்டுக்கிட்டு அந்த கப்பை வாங்கும்போது மனுஷன் ஓரமா நின்னாரு பாத்தீங்களா, வேற லெவல் அது. ஏன்னா அவ்வளவு விமர்சனம், இந்த திட்டம் சரியா இருக்காது, கம்பீர் வேஸ்ட், கம்பீரை பயிற்சியில இருந்து தூக்கணும், எவ்வளவு கமெண்ட் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டாரு. அவங்க சொல்றதை எதையுமே காதுல போட்டுக்கல. அது எதையுமே காதுல போட்டுக்காம தன்னுடைய திட்டத்தை மட்டும் செயல்படுத்தி
தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்தாரு. டீமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்தாரு. கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே இந்த ஒரு கொள்கையின் அடிப்படையில கப்பை வாங்கும்போது ஒரே ஒரு போஸ்ட் கொடுக்கல. கடைசியா டீம்மேட்ஸோட நின்று ஒரு சைட்ல நின்று போட்டோ கொடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. அடுத்து என்ன, அடுத்த கப் எதுவோ அதை நோக்கி ஓடுவோம். 2027 வேர்ல்டு கப். ஸோ இந்த இடத்துல ரோஹித் சர்மா ஓய்வெடுப்பாரான்னு ஒரு கேள்வி. ஏங்க இதை பற்றிலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. நீங்க எதனா ஒரு விதாண்டவாதமா எதனா ஒன்று பேசுனீங்க, ரூமர் கலப்பினீங்கன்னா அதுக்கு எனக்குலாம் சம்மந்தம் இல்லை. இனி அது கிடையாது, ஓய்வு கிடையாது. இந்த வயசுல 41 பால்ல 50 போட்டாரு மனுஷன். ரோக்கோ அந்த எராவை மாற்ற முடியாது. 2027 கண்டிப்பா வேர்ல்டு கப் அடிச்சுட்டு தான் இவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.